நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் மே மாதம் 11ஆம் தேதி மற்றும் ஒரு புதன்கிழமை இரவு பொழுது டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. நல்ல ஒரு வெப்பம் நிறைந்த நாளாக டொரண்டோவில் உணரப்படுகிறது. இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் பார்க்க போகின்றோம். இன்று குறிப்பாக தற்பொழுது கன்சர்வேட்டிவ் லீடர்ஷிப், அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமைத்துவத்துக்கான போட்டியாளர்களின் விவாதம் ஒன்று எட்மண்டனிலே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இரவு 8 மணிக்கு ஆரம்பமானது. தொடர்ந்து 10 மணி வரை நடைபெற உள்ளது. வாத பிரதிவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இப்படி பலவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வப்போது அது பற்றிய காட்சிகளையும் பார்த்து கொண்டு முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே இன்று அனைவரும் தெரிந்தபடியும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாகாண சபை தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதிலே பிரதான 4 கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கின்றன. அந்த வகையில் இன்று ஒன்டாரியோவிலே வாகன காப்புறுதி கட்டணங்களை குறைக்கும் திட்டம் ஒன்று NDP கட்சியினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோவின் NDP கட்சி தலைவி ஆண்ட்ரியா ஹோர்வத் அவர்கள் இதனை அறிவித்திருந்தார். அதனை தொடர்ந்து ஸ்காப்ரோ சென்டர் பகுதியிலே போட்டியிடுகின்ற தமிழரான நீதன் ஷான் அவர்களுடைய அலுவலகத்திலும் இது தொடர்பான விவரங்கள் பகிரப்பட்டன. ஆகவே அது குறித்து பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளத்தில் நாங்கள் கடந்த வாரம் குட் ஈவினிங் கனடாவில் பேசப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த கருக்கலைப்பு சேவைகள் குறித்து அமெரிக்காவிலே ஒரு வரைவு அறிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக அதன் பின்னர் கனடாவில் எப்படியான மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது குறித்த கருத்துக்களை நாங்கள் கேட்டிருந்தோம். இன்று இந்த கருக்கலைப்பு சேவைகள் குறித்து மத்திய அரசாங்கத்தின் அறிவிப்பு ஒன்று வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த விடயத்துக்காக நிதி உதவியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதே போன்று உக்ரைன் அகதிகளை கனடாவுக்கு கொண்டு வருவதற்கு, போலந்தில் இருந்து கொண்டு வருவதற்கு சில விமானங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 3 விமானங்கள் மூலமாக இந்த அகதிகள் வரவழைக்கப்பட இருக்கின்றார்கள். ஆகவே அது குறித்து அமைச்சர் ஒருவர் வழங்கிய கருத்துக்களை பார்க்க போகின்றோம். அத்தோடு அண்மை காலமாகவே கனடாவை பொறுத்தவரையில் இந்த அனுமதி இல்லாத துப்பாக்கி வைத்திருப்பது தொடர்பாகவும், அந்த துப்பாக்கி வைத்திருப்பவர்களின் அனுமதி பெற்றுக்கொள்கின்ற பொழுது எப்படியான விடயங்கள் நடைமுறையில் இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். இவை தவிர வழமையாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, அத்தோடு கனேடிய செய்திகளோடு நிறைவாக துஷ்யந்தி குணரட்னம் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பார்ப்பதற்கு முன்பாக தற்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கன்சர்வேட்டிவ் லீடர்ஷிப் இவர்களுக்கான முதலாவது ஆங்கில விவாதம் தற்பொழுது எட்மண்டனிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 6 போட்டியாளர்கள் இதில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் முன்வைக்கின்ற விடயங்கள், யாரை தெரிவு செய்வது, செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி புதிய தலைவரை அறிவிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நேரடியாக சில காட்சிகளை உங்களுக்காக வழங்குகின்றோம். There isn't a concerted national approach. Under Prime Minister Harper, there were serious consequences. We understood that we had to draw a line when it came to gun crime in our country, and we need the same strict approach again. Thank you very much, the two of you. Mr. Charest, you're first up, and anybody else, if you want to get in, just raise your paddle. Mr. Charest, 30 Thank seconds. you, and since I've been brought into this debate, let me start by pointing out that Mr. Poilievre is very conveniently rewriting history tonight. The fact of the matter is, he did support illegal blockades. We all admit that this was a mess created by Mr. Trudeau, unnecessary, a total mess. But I disagree with anyone who has a privileged position of making laws supporting illegal blockades that have cost us millions of jobs and cost us investment in this country. Thank you, sir. Mr. Baber and then Dr. Lewis. This is a good opportunity to set the record straight. Everything that Justin Trudeau said about the protest in Ottawa turned out to be false. There was no foreign collusion. There was very little foreign funding. The arson was not connected, and there were no weapons found anywhere near the site. And on February 18th, we saw, as the government was breaking the rule of law with an unlawful declaration of emergencies, the protesters remained peaceful. There was no resistance, no assaults, and on February 18th, we saw this was a truly peaceful movement. Thank you very much, Dr. Lewis. Go ahead. I think we're missing the point about the illegal blockades. If
elected officials had just listened to the truckers, they would not have been there that long. In addition, the vulnerability that Canadians face knowing that Big Brother can go into their account and freeze their account without a court order, that has set our democracy into a declining state. We need to uphold our Charter of Rights. We need to uphold our freedoms and ensure that governments never do that again. Thank you very much. நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற கன்சர்வேட்டிவ் லீடர்ஷிப் எட்மண்டனிலே 6 போட்டியாளர்கள் இதிலே நேரடி ஆங்கில விவாதம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய சில காட்சிகளை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இதில் குறிப்பாக ஸ்காட் எட்சிசன், ரோமன் பாபர், பேட்ரிக் பிரவுன், ஜின் சாரஸ்ட், லெஸ்லி லூயிஸ், பியர் பொலிவியர் ஆகியோர் நேரடியாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து ஒரு பிரெஞ்சு மொழியிலான விவாதமும் இடம்பெற ஏற்பாடாகி இருக்கிறது. நிகழ்ச்சிகள் வரலாம். வழமையான டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது, முதலில் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல என்டிபி கட்சி, அந்த கட்சியின் தலைவி ஆண்ட்ரியா ஹோல்வர்த் அவர்கள் இன்று இந்த வாகன காப்புறுதி தொடர்பாக இந்த கட்டணங்களை 40% குறைக்கும் திட்டம் ஒன்றை புதிய ஜனநாயக கட்சி இன்று அறிவித்திருக்கிறது. அதாவது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 40% குறைக்கும் இந்த கட்டணத்தை குறைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் வருடாந்தம் ஓட்டுநர்கள் சராசரியாக $660 சேமிக்க முடியும் என்றும் என்டிபி தலைவர் ஆண்ட்ரியா ஹோல்வர்த் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த திட்டங்கள் என்று பார்க்கின்ற பொழுது கியூபெக், மனிச்சோபா, பிரிட்டிஷ் கொலம்பியா, சஸ்கெச்வான் மாகாணங்களைப் போல ஒன்டாரியோவும் வாகன காப்புறுதியை ஆய்வு செய்ய உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தங்களுடைய கட்சி தெரிவு செய்யப்பட்டால் வாகன இந்த காப்புறுதி கட்டண உயர்வினை 18 மாதங்களுக்கு தடை செய்ய உள்ளதாகவும், அதாவது 18 மாதங்களுக்கு உங்களுடைய கட்டணத்தை நிறுவனங்கள் உயர்த்த முடியாது என்று கூறியிருக்கின்றார். அவருடைய அறிவிப்பை முதலில் பார்த்து கொண்டு பேசலாம். இப்பொழுது டாப் ஆஃப் தி அவர். We're here to talk about something that's extremely important for people here in Ontario. Our auto insurance system in this province is broken. Together, we can fix it and put $660 a year back into people's pockets. And in places like Brampton, that number is around $2,000. And we can do it by banning increases in auto insurance for the next 18 months, by banning postal code discrimination, and by putting together a commission that can provide us with a pathway to reduce auto insurance rates with a public system or a combination of public and private system by 40%. 40% reduction in the price of auto insurance for all Ontarians. Everybody is quite concerned about the cost of everyday living. The affordability of everyday life is going through the roof. Auto insurance costs are unfair in Ontario. We've known this for years and years and years. We have some of the lowest accident rates in the entire country, and yet we have the highest auto insurance premiums. We need to fix this, and we can fix this. We can fix the auto insurance system and make it fairer for everyone. Once and for all, we can fix auto insurance. And this election, instead of a premier who works for his buddies, you can have a premier who works for you. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran. MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran, Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மார்க்கம் நகரில்
உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன். வெளியிலே வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே NDP கட்சியின் ஒன்டாரியோ தலைவர் ஆண்ட்ரியா ஹோல்பர்ட் அவர்கள் இந்த வாகன காப்புறுதி கட்டணத்தில் 40% கழிவு கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அறிவிப்பு காலை பொழுது வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணி அளவிலே NDPயின் ஸ்காப்ரோ அலுவலகத்திலே 4 வேட்பாளர்கள் இணைந்து அவரவர்கள் மொழியிலேயும் ஆங்கிலத்திலும் இது குறித்த அறிவித்தலை வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியில் போட்டியிடுகின்ற தமிழரான நீதன் ஷான் அவர்கள் கூட அங்கே இருந்தார். ஆகவே நேரடியாக நான் அங்கே போன பொழுது அவரை சந்தித்து இந்த விடயம் குறித்து கேட்டிருந்தேன். அதை இப்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்காப்ரோவிலே NDP அலுவலகத்திலே ஒரு அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக அனைவருக்குமே தெரியும், ஸ்காப்ரோ சென்டரிலே நீதன் ஷான் அவர்கள் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் ஸ்காப்ரோவை பொறுத்தவரையில், வாகனங்களை பொறுத்தவரையில் காப்புறுதியின் உயர்வு அனைவருமே அறிந்த விடயம். அந்த வகையில் இந்த முறை தாங்கள் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த காப்புறுதியை பொறுத்தவரையில் எப்படியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன என்பது குறித்து நீதனிடம் கேட்கலாம். வணக்கம் நீதன், இன்றைய இந்த உங்களுடைய கட்சியின் அறிவித்தல் பற்றி சொல்வீர்களா? நிச்சயமாக வாகன காப்புறுதி மிகவும் அதிகமாக இருப்பது என்பது கடந்த தேர்தலின் பொழுதே பேசப்பட்ட ஒன்று. அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், கனடாவிலே ஒன்டாரியோவிலே வாகனம் செலுத்துபவர்கள் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டிய ஒன்று வாகன காப்புறுதி. ஆகவே அவர்களுக்கு இது ஒரு நிச்சயமாக தேவையான ஒன்று விடயம். அதிலிருந்து அவர்கள் விலகி செல்ல முடியாது. ஆகவே அவர்கள் அந்த செலவு அதிகமாகின்ற பொழுது, விலைவாசி அதிகமாகின்ற பொழுது குடும்பங்களுக்கு பல பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகளை அறிந்து நோக்கியிருந்தார்கள். அந்த வகையிலே முக்கியமாக வாகன காப்புறுதியை 40 வீதத்தால் குறைப்பதற்கு NDP கட்சி உறுதிமொழி கூறியிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது 40 வீதத்தினால் குறைப்பதற்கு. இது கியூபெக், பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் சஸ்கட்சுவான் போன்ற மாகாணங்களில் ஏற்கனவே செய்யப்பட்ட விடயம். அதே வேளையில் இரண்டாவதாக 18 மாதங்களுக்கு வாகன காப்புறுதி கூட்டப்படாமல் ஒரு தடை ஒன்று விதிப்பதற்கும் முன் வந்திருக்கின்றோம். அதற்கு பின்பு இந்த ஒவ்வொரு பகுதியில் வாழுகின்ற பகுதிகளிலே போஸ்டல் கோடை பொறுத்து வாகன காப்புறுதிகளின் தொகை வித்தியாசப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் ஒரு சிறந்த ஒரு விதமான ஆக்சிடென்ட்டுமே இல்லாத ஒருவர் நன்றாக வாகனம் செலுத்துவராக இருந்தாலும் அந்த பகுதியில் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். உங்களது பிழை இல்லாவிட்டாலும் கட்ட வேண்டியிருக்கும். அதாவது அது ஒரு விதமான ஒடுக்குமுறையாக பார்க்கப்படுகின்றது ஒரு பகுதியில். அதிலும் அதிகமாக தமிழர்கள், தெற்காசிய சமூகம், சிறுபான்மையினத்தவர்கள் வாழுகின்ற பகுதிகள், ஸ்காப்ரோ, பிராம்டன் போன்ற பகுதியில். அந்த வகையிலே அந்த போஸ்டல் கோட் மூலமாக நடத்தப்படுகின்ற அந்த பாகுபாடை நீக்குவதற்கும், அதே வேளையில் ஒரு கமிஷன் உருவாக்கி அந்த கமிஷன் மூலமாக இதை எவ்வாறு இந்த வாகன காப்புறுதி தொகை குறைத்து மக்களுக்கு இது ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்ப்பது எப்படி என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே NDPயை பொறுத்தவரையில் வாகன காப்புறுதியை தங்களுடைய கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் குறிப்பிட்ட இடங்களில் எவ்வாறு, குறிப்பாக 40% அளவில் குறிப்பிட்ட சில காலத்துக்கு அதே விலையில் வைத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். மீண்டும் சந்திக்கலாம். NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள். கேதா
416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்காப்ரோவிலே அமைந்திருக்கின்ற என்டிபி கட்சியின் அலுவலகத்தில் இருந்து ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியில் என்டிபியின் சார்பாக போட்டியிடுகின்ற தமிழரான நீதன் ஷான் அவர்கள் இந்த தங்களுடைய கட்சி தெரிவு செய்யப்பட்டால் இந்த காப்புறுதியில் எப்படியான விடயத்தை செய்யப் போகின்றார்கள் என்பது குறித்து தமிழிலே கூறிய விடயங்களை பார்த்திருப்பீர்கள். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னது போல கன்சர்வேட்டிவ் லீடர்ஷிப், அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமைக்கான போட்டியாளர்களின் ஆங்கில விவாதம் எட்மண்டனிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 8 மணிக்கு ஆரம்பித்தது, தொடர்ந்து 10 மணி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னும் சில காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு அடுத்து கனேடியாவிலும் பார்க்க போகின்றோம். ஆகவே இப்பொழுது இன்னும் சில காட்சிகள் நேரடியாக. You guys know the rules. You know the consequences. Mr. Charest, 30 seconds. I am very proud of my record as a conservative that stands on its own merits, on fiscal conservatism, on reducing the size of government, reducing taxes, which I did when I was premier, by the way. Quebecers had $1 billion less taxes paid and higher disposable income after I finished in government, ladies and gentlemen. And by the way, Mr. Poilievre, thank you for at least now telling us that you are pro-choice. We understand that's what you're saying tonight. Please confirm that for us. And Mr. Poilievre, you have 30 seconds. I did confirm my position that I will not introduce any law on abortion as Prime Minister. I made that very clear. But Mr. Charest, you're wrong about your tax record. You raised the sales tax, the carbon tax, the fuel tax. Just like Patrick Brown, you're trying to flip-flop on it and say one thing on the stage different than what you said before. And the overall tax burden in Quebec went from 19% of the economy to 25% of the economy under your government. That is your record. You can't run away from it. I have a clear, solid record as a tax cutter that leaves more money in people's pockets. Thank you. Mr. Brown, you have 30 seconds. First of all, Pierre Poilievre just ran on a carbon tax and knocked on doors in Carleton literally 6 months ago, literally in the last election. Now, but let's talk about the future of the party. The future of the party, we have to win where we've lost. We've lost in suburban Canada. And I don't see us winning any new seats. Actually, I see us losing seats if we run on the same discriminatory policies that Pierre Poilievre's had a history of supporting. We must be the party that celebrates and supports religious freedom, not tramples it. Full stop. Thanks very much. Dr. Lewis. Well, Mr. Poilievre said that no pro-life bill will pass in his caucus, but he believes in freedom. Are you going to give your MPs the freedom to vote their conscience on issues of life? Am I allowed to answer? If you use your paddle, you can. That's... Well, he's been silent on the issue, so... Okay. Mr. Poilievre, you've raised your paddle. You have 30 seconds. I do believe in free votes. So there's your direct answer. And as for Mr. Brown, sorry, Patrick, you told the members of the Conservative Party in Ontario that you were against a carbon tax. Then you flip-flopped and embraced a carbon tax. You said that you were a pro-life social conservative, and then after you became leader, you said that social conservatives were intolerant dinosaurs. You said that you would get rid of the sex ed program in Ontario, and then you embraced it. You now attack all the Harper government policies that you enthusiastically supported and embraced when you were part of his caucus. Thank Nobody you, Mr. can believe a word Poilievre. that Is you anybody say. else wanting to get involved in this? Mr. Aitchison, 30 seconds. Well, குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கன்சர்வேட்டிவ் லீடர்ஷிப்புக்கு, அதாவது தலைமைக்கான போட்டியாளர்களின் முதலாவது ஆங்கில விவாதம் தற்பொழுது எட்மண்டனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து சில காட்சிகளை எப்போதும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடியவலம் பகுதியில் இன்று இந்த கருக்கலைப்பு அணுகல் திட்டங்களுக்கு கனேடிய
அரசாங்கம் 3.5 மில்லியன் டாலர்களை வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கின்றது. 2 திட்டங்களுக்காக லிபரல் அரசாங்கம் 3.5 மில்லியன் டாலர்களை செலவழிக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கிறது. இதிலே அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், இந்த கருக்கலைப்பு குறித்த சட்ட போராட்டம் கனடாவில் வெற்றி பெற்றுள்ளதாக கூறியிருக்கின்றார் சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள். அவர்தான் இன்று இந்த நிதி தொடர்பான அறிவித்தலையும் வெளியிட்டிருந்தார். அதிலிருந்து சில பகுதிகளை இப்பொழுது பார்க்கலாம். The legal debate over the right to abortion is closed in this country, but that doesn't mean that the fight is over. The legal battle has been won, our regulatory framework is strong, and yet for too many Canadians, access to abortion remains a significant challenge. Access, that is where our efforts should be focused, and that is why we are here today. In fact, the COVID-19 pandemic has worsened these barriers by making the already limited healthcare resources even more stretched. This continues to affect the sexual and reproductive health services across our country. Today, we are here to reiterate our commitment to protect, promote, and improve access to reproductive health services across the country. Everyone in Canada, no matter their circumstances, should have access to comprehensive sexual and reproductive health care, and that includes access to safe, accessible, and stigma-free abortion services. These projects, which are supported through Health Canada's Sexual and Reproductive Health Fund, will improve access to important reproductive health care services, including abortion services. The National Abortion Federation of Canada will receive more than $1.4 million in funding to provide financial and logistical support to those seeking abortion services. It will also train healthcare providers in abortion provision and support facilities to maintain the capacity to provide related services and care. These investments reflect our belief that women and women alone have the right to make decisions about their bodies, as well as our unequivocal commitment to ensure comprehensiveness and accessible reproductive health care for all in Canada. கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 25 நிமிடம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது குடிவரவு அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் என்று சில விவரங்களை வழங்கியிருந்தார். குறிப்பாக அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், அனைவருமே அறிந்தபடியும் உக்ரைனிய ரஷ்ய போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல அகதிகள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக போலந்தில் பல்லாயிரக்கணக்கான அகதிகள் தங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த உக்ரைனிய அகதிகளின் வரவு, குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையில் எத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்கின்றார்கள், இன்னும் எவ்வளவு பேர் வரப்போகின்றார்கள், இவர்களுக்கான அவர்களை அழைத்து வருவதற்கான திட்டமிடல் எவ்வாறு நடைபெறுகிறது, இப்படி பல கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டன.
அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், இந்த அகதிகளை அழைத்து வருவதற்காக 3 விமானங்களை வாடகைக்கு அமர்த்த கனடிய அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த விமானங்கள் போலந்திலிருந்து கனேடிய 3 நகரங்களுக்கு பயணிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மே மாதம் 23ஆம் தேதி வினிபெக் நகருக்கும், மே மாதம் 29ஆம் தேதி மான்ட்ரியலுக்கும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஹாலிஃபேக்ஸ் நகருக்கும் பயணிக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு விமானத்தில் 300 பேர் என்ற கணக்கில் 900 உக்ரைனியர்கள் இந்த விமானங்களில் கனடாவை வந்தடைய ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அவர் குறிப்பிட்ட மேலும் சில விவரங்களை அடுத்து நாங்கள் பார்க்கலாம். I think before we get into the flights that are coming, I just remind folks that we've got now a little more than 25,000 Ukrainians who have arrived since the beginning of the year. Some of those would have come under the new visa program that we've created. Some of them would have come through pre-existing streams. But going forward, there's a couple different options for Ukrainians who are seeking to come to Canada. As of this morning, it's now public that there's going to be 3 chartered flights to start with, going to Winnipeg, Montreal, and Halifax on the 23rd, 29th, and 2nd of June, respectively. That's in addition to the commercial options that we've been working with Air Canada and the Shapiro Foundation. And I should reiterate my gratitude for their generosity. That's going to cover the cost of travel for at least 10,000 Ukrainians. One of the things that we're watching really close is what the expected demand is going to be, which is very difficult to predict. I was actually in the region last week, and we're seeing that countries like Belgium, who anticipated 200,000 Ukrainians, have now seen about 30,000. And with Canada at 25,000 since the beginning of the year, flights covered for more than 10,000 people in commercial options, and now 3 charter options. It seems we've got a significant transportation capacity. So we're going to keep watching to see the volumes that may choose to come to Canada, and it's been an interesting thing from a logistical perspective, but from my perspective, whatever we do to help vulnerable people get to Canada is something that is worth doing. How many of them are here with the emergency program? So that are in Canada with the emergency arrived through the program. Look, I don't want to guess poorly here. I'll have to confirm. I just didn't have it fresh in mind. We've seen so far about 92,000 approvals through the emergency program, largely since the end of March, and it's being processed right now quite quickly, so I expect that number to continue to grow. It's a little bit difficult to predict where it's going to end up, because what we're hearing on the ground is there's a lot of people who are taking it out as on a speculative basis, so to speak, to monitor the situation on the ground in Ukraine to figure out whether this is something they're going to need to avail themselves of. We're seeing, when I was meeting with some of my counterparts in different parts of Europe last week, a real reticence for the Ukrainians who have fled to go too far, and when they do travel, to even go too far from major transportation hubs that will make it easy for them to go back. So the Polish authorities I met with said, we're very, very grateful for Canada's generosity. You can appreciate for a lot of the people who've come across and are making a temporary home in our country. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். குடிவரவு அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் உக்ரைனிய அகதிகளை பொறுத்தவரையில் கனடாவுக்கு வரவழைக்கப்பட இருக்கின்றார்கள். இது தொடர்பான திட்டமிடல் குறித்து பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று விகிதம். அதற்கு முன்பு கனடாவில் எரிபொருளின் சராசரி விலை லிட்டருக்கு $1.97 சாதனை எட்டியிருக்கிறது. கடந்த வாரத்திலிருந்து எரிபொருளின் சராசரி விலை லிட்டருக்கு 12% மேல் அதிகரித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற கோடை காலத்திலும் இதே மாதிரியே இருக்கும் என்றும், இதற்கு சற்று உயர்வாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே பார்க்கலாம். நாணய மாற்று விகிதத்தை பொறுத்தவரையில் இன்று
இலங்கையை பொறுத்தவரையில் 300 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 60-50 அதே விலையிலேயே இருக்கிறது. ஆகவே இலங்கையை பொறுத்தவரையில் தெரியும், முன்னர் 300 வரை சென்று பின்னர் 240க்கு சென்று பின்னர் படிப்படியாக உயர்ந்து இப்பொழுது மீண்டும் இலங்கை ரூபா 300ஆக இருக்கிறது. ஏனைய நாடுகளில் எவ்வாறு நிலவரம் பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 300 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.76 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.63 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 32 நிமிடம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது மற்றும் ஒரு செய்தி. கனடிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இன்று வெளிவந்திருந்தது. குறிப்பாக பப்ளிக் சேஃப்டி அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ அவர்கள் இன்று இந்த சில விவரங்களை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக கனடாவில் இந்த துப்பாக்கி வன்முறை என்பது நாளுக்கு நாளை பார்த்தீர்களானால் ஒரு இடங்களிலுமே அதிகரித்து கொண்டே செல்லுகிறது. ஆகவே இந்த துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அதற்கான அனுமதியை சரியாக வைத்திருக்க வேண்டும், சரியாக பெற்றிருக்க வேண்டும். இப்படி பல விடயங்கள் நாளுக்கு நாள் சட்டத்திட்டத்தில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே இந்த துப்பாக்கி வன்முறையை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கும் அதிகரிக்க விடாமல் எல்லோரையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்களுக்கான அனுமதி என்பது, லைசன்ஸ் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவே அதில் கூட சில மாற்றங்கள் கொண்டு வரப்போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது குறித்த அறிவித்தல் ஒன்றை இன்று பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் மார்க்கோ மெண்டிசினோ அவர்கள் வெளியிட்டிருந்தார். அது தொடர்பான விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். Over the past 2 years, we have been implementing provisions of Bill C-71, which passed in June 2019. Last summer, new provisions came into force to enhance and expand background checks for those buying a gun. We also implemented new rules around the safe transportation of guns. And now we're here to complete in taking the next and final step in implementing Bill C-71. Today, I'm announcing the implementation of new, sensible, and safer rules around the sale and transfer of firearms. First, effective May 18, individuals and businesses transferring or selling a non-restricted firearm will need to confirm the purchaser's identity and validate that they hold and are still eligible to hold an appropriate firearms license, validate the transferee's license information to the registrar of firearms to avoid fraud and confirm that the license has not been revoked or suspended, and obtain a reference number from the registrar in order to proceed with the acquisition. And this all can be done easily and instantaneously through the Canadian Firearm Programs portal, which is available online 24/7. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 36 நிமிடம். பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் மார்க்கோ மெண்டிசினோ
கூறிய விடயங்களை பார்த்திருப்பீர்கள். மே மாதம் 18ஆம் திகதியில் இருந்து இந்த துப்பாக்கி வாங்குபவர்கள் அனுமதி பெற்றுக் கொள்கின்ற பொழுது சாதாரணமாக கடந்த 5 வருடம் அவர்களுடைய பேக்ரவுண்ட், அதாவது அவர்களுடைய பின்னணி குறித்து பார்த்து வைத்துக் கொள்ளாமல் அவர் பிறந்ததிலிருந்து, அதாவது இதில் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்டையர் லைஃப், ஆரம்பத்தில் இருந்து அவர் எப்படிப்பட்டவர், அவர் குறித்த விவரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அவர் குறிப்பிட்ட மாற்றங்கள் வரப்போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது கன்சர்வேட்டிவ் லீடர்ஷிப், அதாவது கன்சர்வேட்டிவ் தலைமைக்கான வேட்பாளர்களின் விவாதம், ஆங்கில விவாதம் தற்பொழுது எட்மண்டனிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் சில காட்சிகளை நேரடியாக நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். And we also need to, I think, reduce the income tax load of Canadians. I did that during the Great Recession, and we had a better performance than Ontario, Canada, the United States, or Europe. Lower unemployment and stronger economic growth. Those are the things that we can do to increase the disposable income of people, which is exactly what happened after I was Premier. The disposable income, especially of lower income people, increased substantially because we reduced taxes and controlled spending. Thanks very much. Mr. Baber, you have 45. We should never lock down, Mr. Charest. No matter what the circumstances are, we have to acknowledge the toll that this took on people. A mental health pandemic. In Ontario alone, more than 300,000 surgeries were delayed. More than 1 million cancer screenings missed. The whole point is that the toll on our health was considerably greater. Instead, we should have been protecting vulnerable populations, beefing up our resources in congregate settings where 80% of the risk was. We should have been increasing the healthcare capacity we had, but we should acknowledge lockdowns, the effect on our children, the effect on small business. This is something that we cannot escape, and we need to think about and resolve going long term. Well, and you know, we agree that we need to avoid the lockdowns, and that's why I would change the Canada Health Act. I'd introduce a new act because Canada's issue has been capacity. We're the country in the world who's had that problem, capacity to be able to absorb people. But let me also talk about something else in relation to inflation. Mr. Poilievre's suggestion of firing the governor of the Bank of Canada, his suggestion that of saying that the Bank of Canada is financially illiterate is irresponsible. It creates doubt. If you're an investor looking at coming to Canada and you hear that kind of a statement coming from a member of the House of Commons, you'd think you're in a third world country. We cannot afford to have any leader who goes out there and deliberately undermines the confidence in institutions. Conservatives do not do that. Mr. Baber, you have 30 seconds. Thank you. I'm going to go back to the cost of living. The political class is out of touch with Canadians. Prices for produce, for instance, have tripled. This may be one of the greatest challenges that Canadians are facing right now, and we need to do everything possible to make life more affordable for them. Not more expensive. Let's repeal the carbon tax. It's increasing the price on everything. Let's cut the income tax, and let's stop devaluing the loonie. Mr. Charest. Well, on the carbon tax, I agree with Roman that we need to get out and repeal the Trudeau carbon tax on consumers. And I would be inspired by Alberta. Here in Alberta, since 2002, and you renewed this in 2019, there is a price on carbon for large emitters. And let me point something out here. This is extremely important to get it right. Otherwise, we will not be elected as a political party if we're not credible on this, A. B, we will not get investment unless there is a predictable investment environment on an issue like pricing carbon. Thank you. That round is finished. Would anybody else like to join in? MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran. MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran. Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 42 நிமிடமாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவுகின்ற காலநிலை. கூடுதலான இடங்களில், அதாவது நான் சொல்வது ஒன்டாரியோ, கியூபெக் இப்படியான இடங்களில் வெப்பநிலை உயர்வை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று, அதைத் தொடர்ந்து இன்று, நாளை இன்னும் அதிகமாக, குறிப்பாக ஒட்டோவா போன்ற பகுதிகளிலே 31°C வரை உணரக்கூடியதாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே கோடை வரை காத்திருக்காமல் இப்பொழுதே அந்த வெப்பம் நிறைந்த நாட்களை உணரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் நாளை காலநிலை எவ்வாறு இருக்கின்ற சில நகரங்களில் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25°C, அதி குறைந்த வெப்பநிலை 12°C. நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 31°C, அதி குறைந்த வெப்பநிலை 17°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதி குறைந்த வெப்பநிலை 18°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, அதி குறைந்த வெப்பநிலை 2°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10°C, அதி குறைந்த வெப்பநிலை 7°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவாக கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா. IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரன் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். உக்ரைனிய அகதிகளை அழைத்து வருவதற்காக 3 விமானங்களை வாடகைக்கு அமர்த்த கனேடிய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. கனேடிய அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்படும் இந்த விமானங்கள் போலந்தில் இருந்து 3 கனேடிய நகரங்களுக்கு பயணிக்க உள்ளது. மே மாதம் 23ஆம் தேதி ஒரு விமானம் வினிபெக் நகருக்கும், மே மாதம் 29ஆம் தேதி ஒரு விமானம் மான்ட்ரியல் நகருக்கும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒரு விமானம் ஹாலிஃபேக்ஸ் நகருக்கும் பயணிக்க உள்ளன. ஒரு விமானத்திற்கு 300 பேர் என சுமார் 900 உக்ரைனியர்கள் இந்த விமானங்களில் கனடாவை வந்தடைவார்கள் என கூறப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு நாளை காலை மத்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட உள்ளது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ராக்ஸ்ஹாம் வீதி எல்லையை மூடுமாறு கியூபெக் அரசாங்கம் கனேடிய மத்திய அரசாங்கத்தை கோருகிறது. சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் பெருமளவிலான வருகையை எதிர்த்து போராடுவதற்கு இந்த கோரிக்கையை கியூபெக் அரசாங்கம் முன்வைக்கிறது. நாளாந்தம் குறைந்தது 100 பேர் இந்த தற்காலிக எல்லைக்கடவை ஊடாக கனடாவிற்குள் நுழைகின்றனர் என கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகால் கூறுகிறார்.
இந்த அதிக எண்ணிக்கையிலானவர்களின் வருகையை கியூபெக் மாகாணம் எதிர்கொள்ள முடியாத நிலை தோன்றியுள்ளதாக கியூபெக் குடிவரவு அமைச்சர் ஜென்பால தெரிவித்துள்ளார். மாகாண சபை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவதில் இருந்து முன்னாள் அமைச்சர் ஸ்டீவன் லீஸ் விலக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. NDP கட்சியின் வேட்பாளர்கள் பலர் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையொன்றில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. PC கட்சியும் தலைவர் டக் ஃபோர்டும் அவரை வேட்பாளர்கள் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் எனவும் அவர் கூறுகின்றனர். பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற காலத்தில் அடிமை ஏலத்தில் பங்கேற்றதற்காக லீஸ் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முன்னாள் மாகாண கல்வி அமைச்சரான லீஸ் இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டு நேற்றிரவு மன்னிப்பு கோரியுள்ளார். 2006ஆம் ஆண்டில் நடந்த இந்த நிகழ்வு குறித்து மன்னிப்பு கோருவதாக அவர் அறிக்கையொன்றில் கூறினார். நடைபெறவுள்ள தேர்தலில் கிங் வான் தொகுதியில் லீஸ் போட்டியிடுகிறார். கருக்கலைப்பு அணுகல் திட்டங்களுக்கு கனேடிய அரசாங்கம் $1.5 மில்லியன் வழங்குகிறது. 2 திட்டங்களுக்காக லிபரல் அரசாங்கம் $1.5 மில்லியன் செலவழிக்கிறது. 3 ஆண்டுகளில் $45 மில்லியன் செலவழிக்க உறுதியளித்த கடந்த வருட வரவு செலவு திட்டத்தில் இருந்து இந்த நிதி வழங்கப்படுகிறது. கருக்கலைப்பு குறித்த சட்ட போராட்டம் கனடாவில் வெற்றி பெற்றுள்ளதாக கூறிய சுகாதார அமைச்சர் ஜேன் எஃப் ஸ்லாக்லஸ் அதன் ஒழுங்குமுறை கட்டமைப்பு வலுவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். ஒன்டாரியோவில் வாகன காப்பீட்டு கட்டணங்களை 40% குறைக்கும் திட்டத்தை புதிய ஜனநாயக கட்சி இன்று அறிவித்தது. இதன் மூலம் வருடாந்தம் ஓட்டுநர்கள் சராசரியாக $660 சேமிக்க முடியும் என NDP தலைவர் ஆண்ட்ரியா ஹோவர்ட் தெரிவித்தார். கியூபெக், மனிடோபா, பிரிட்டிஷ் கொலம்பியா, சஸ்கச்சுவான் மாகாணங்களைப் போல ஒன்டாரியோவும் பொது வாகன காப்பீட்டை ஆய்வு செய்ய உள்ளதென அவர் கூறினார். தான் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் வாகன காப்பீட்டு கட்டண உயர்வினை 18 மாதங்களுக்கு தடை செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். 2020ஆம் ஆண்டில் ஒன்டாரியோ வாகன காப்பீட்டாளர்கள் $3.63 பில்லியன் லாபம் ஈட்டியுள்ளனர் எனவும் ஹோவர்ட் தெரிவித்தார். கனடாவில் எரிபொருளின் சராசரி விலை லிட்டருக்கு 197.4 என்ற புதிய சாதனையை எட்டியுள்ளது. கடந்த வாரத்தில் இருந்து எரிபொருளின் சராசரி விலை லிட்டருக்கு 12% மேல் அதிகரித்துள்ளது. இன்று டொரண்டோவில் எரிபொருளின் சராசரி விலை லிட்டருக்கு $2 குறைவாகவும், வான்கூவரில் $2.23 எட்மண்டனில் $1.30 விற்பனையாகிறது. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Going to say this is a good idea. We can do this and transition to zero emissions in 2050. It is possible to do it, and only the Conservative Party of Canada has the ability to offer that leadership. Thank you, Mr. Charest. Mr. Aitchison, what have you been dying to say? Well, I guess I really think it's important to say that as Conservatives, we need to have the courage of our convictions to defend our values and our principles. Our values and principles as Conservatives are timeless, and if we stick to those, and if we offer a principled, consistent message to Canadians, we can form the next government. Thank you very much. Mr. Brown. I believe in technology, not taxes. In Brampton will be the first big city in Canada to have a fully electrified transit fleet, clean, green, and no emissions. I should also say, we need to have a conversation about a carbon tariff at the border. The fact that some candidates on the stage are okay to allow India and China to flood the market where they have no environmental standards, they have no labor standards, and compete with Canadian goods is wrong. We need to create a Canadian advantage and protect against product being dumped with no environmental cost. Thank you very much. Mr. Polyev. The biggest issue I've heard about that people haven't talked about today is housing. Our 32, 33-year-old people living in their parents' basements. We have the fewest houses in Canada per capita in the G7. At the same time, our central bank has been printing money to inflate prices. The solution is, of course, to fire the gatekeepers. I've already announced that I will fire the governor of the central bank to get inflation under control, but I will also tie
infrastructure dollars for cities to the number of houses they allow to get built by removing the red tape and allowing builders to build homes for our young people to live in. Thank you very much. We are now going to the final section of the debate. And once again, all the candidates have been advised in advance of this. And it is simply to, we started the debate with the question, what is my vision for Canada is, ... This question is, why should I be the leader of the Conservative Party of Canada, ... 45 seconds to each of you to answer that question. And we are going to start with Scott Aitchison. I believe it's 30 seconds. We've increased it to 45. Really? Yeah. I got my 45 back. We must welcome more people to our party if we are to succeed, but we cannot do it with angry rhetoric and attacks on each other. Leaders always engage, empower, and inspire the team around them. As leader, I will bring Conservatives together, and we will earn the trust of all Canadians to govern again. I know our best days lie ahead. With our team focused on all that unites us, we will fulfill the promise of a brighter tomorrow. And if you seek a Conservative government focused on making life more affordable, join me. Join me at votescott.ca. Thank you. Thank you very much, Mr. Aitchison. Mr. Brown. Thank you, Tom. I want to be leader of the Conservative Party of Canada because we need a leader who can defeat Justin Trudeau, not just yell at him. We need to expand our party with new members, new supporters, new volunteers, and most importantly, new voters. But it'll never happen if we choose a leader who repels voters and supports failed, election-losing policies that trample over the religious freedom of Canadians. I won in the GTA by proving to voters who have traditionally not supported the Conservative Party that their values are our values, Conservative values. With your support, we can do that on a national scale from coast to coast to coast and win. Thank you very much, Mr. Brown. We are now going to Dr. Lewis, 45 seconds. Are we not doing Mr. Poilievre? No? Oh, me? Okay. We drew for these slots, and you drew number 3, so thank you. There you go. Canadians are tired of legacy politicians that will say anything to get elected. Wokeism and cancel culture are robbing people of their voices. Our Charter of Rights needs to be defended. As your leader, I pledge to work tirelessly to heal our institutions and win back the trust of Canadians. But I can't do it alone. I hope you will join this movement to restore our declining democracy and return prosperity to Canada, because only then will we remain glorious and free. Thank you very much, Dr. Lewis. And Mr. Charest. Thank you, Tom. There are millions of Canadians who are orphans in this country right now. They're political orphans, and they are looking for a national alternative and a Conservative alternative. We need to be that party. I want to lead that party. I want to unite the party, and I want to offer a national vision, not based on anger, not based on tearing down institutions, but on building our country. We are the most privileged citizens in the world. We won the lottery of citizenship. We should be living up to that aspiration, passing on to our children the country that we received from our parents. It is your responsibility and mine to do that. And as leader of the Conservative Party of Canada, I will give you a national majority government. Thank you, Mr. Charest. Mr. Poilievre. People feel like they've lost control of their lives. Elderly people who have to choose between heating and eating. Single moms who can no longer afford sporting for their kids. Full of grown adults stuck in their parents' basement, not able to start a family or build home equity for the future. Inflation out of control at a 30-year high, and a government that, instead of hearing these concerns, tries to censor them by cracking down on the population. I'm running for Prime Minister to put you back in control of your life by making Canada the freest nation on earth, by removing the gatekeepers so that we can build more homes for our young people, unleash opportunity for our energy workers, reduce our energy costs so everyone can go where they want and heat their home. Make this the country that is the freest on earth so you can take back control of your life. Thank you. Thank you, Mr. Poilievre.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நேர்கள் இதுவரை பார்த்தது குட் ஈவினிங் கனடா. இன்றைய செய்திகள், தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்ற அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எமது சமூக வலைத்தளங்கள் மூலமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது பதிவு செய்யுங்கள். இல்லாவிட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மீண்டும் நாளை இரவு சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.